ஹலோ மக்களே, நம்ம சேனலில் நிறையா சட்னி ரெசிபிஸ், இட்லி பொடி ரெசிபிலாம் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பொடி ரெசிபி தான். இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, ரைஸில் நெய் விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பொடியை அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 6 மந்த்ஸ்க்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை பொடி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாமா? உங்கள் வீட்டில் மரம் இருந்துச்சுன்னா நீங்கள் டெய்லியுமே இந்த முருங்கைக்கீரையை சமைச்சு சாப்பிட்லாம். இல்லை, நான் கடையில் காசு கொடுத்து தான் வாங்குகிறேன், ஒரு சின்ன கட்டே 20 ரூபாய் அந்த மாதிரி விலையில தான் நீங்கள் வாங்குறீங்கன்னா, யார் வீட்டில் இருக்கோ அவங்கக்கிட்ட கேட்டு நிறையா வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த முருங்கைக்கீரையை ட்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு எப்போல்லாம் இட்லி பொடி அரைக்கிறீங்களோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கீரையில் இரும்பு சத்து ரொம்பவே அதிகங்க. அதே மாதிரி வீட்டிலே வளர்க்குறதுனால நிறைய ஃபெர்டிலைசர்ஸ் சேர்க்க மாட்டாங்க. முருங்கைக்கீரையை இந்த மாதிரி பறிச்சுட்டு ஒரு 2-3 தடவை அலசி எடுத்துக்கோங்க. எந்த கீரையெல்லாம் பூச்சி இருந்துச்சுன்னா அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். எடுத்துகிட்டு இதை உருவறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர்லேயோ இல்லைனா ஒரு நியூஸ் பேப்பரில் ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஃப்ரீசரில் கிடையாது, நம்ம காயெலாம் வைப்போம் இல்லைங்களா, அந்த ஏரியாவில் நீங்கள் வச்சிடணும். வச்சுட்டு மறுநாள் எடுத்துகிட்டு குலுக்குனிங்கன்னா கீரை எல்லாமே வந்துருங்க. உருவ முடிஞ்சவங்க உருவி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு மொதல் நாள் மட்டும் வெயிலில் ஒரு 1 மணி நேரம் வச்சுருங்க. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நல்லாவே காஞ்சிரும். அதுக்கப்புறம் வீட்டில் நிழலில் உலர்த்தி வச்சிங்கன்னா நம்மளோட முருங்கைக்கீரை நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் கருவேப்பிலையும். மொதல் நாள் மட்டும் நீங்கள் வெயிலில் காய வைங்க. மறுநாள்லேருந்து நீங்கள் நிழல் படுற இடத்துல தான் நீங்கள் காய வைக்கணும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போல்லாம் இட்லி பொடி அரைக்கிறீங்களோ இல்லைனா கருவேப்பிலை பொடி அரைக்கிறீங்களோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க கருவேப்பிலைனாலே எடுத்து தனியாக வச்சுருவாங்க. இந்த மாதிரி இட்லி பொடியில் கலந்து கொடுத்துட்டிங்கன்னா விரும்பி சாப்பிட்டுடுவாங்க. ஒரு வானல் எடுத்துக்கோங்க. வானலை ஒரு 3 நிமிஷம் நல்லா சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு கப் நிறையா உளுந்து சேர்த்துக்கோங்க. நான் உடச்ச தோல் இருக்க உளுந்து தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் முழு உளுந்து சேர்க்குறீங்கன்னா முழு உளுந்து கூடவே கொஞ்சமாக வெள்ளை உளுந்து சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வறுபடுறது தெரியும். ஏன்னா முழு உளுந்து கரெக்டாக வறுபட்டுருக்கான்னு தெரியாது இல்லைங்களா, அதனால் முழு உளுந்து கூட ஒரு ஸ்பூன் அரிசி கூட சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட உடச்ச உளுந்து இல்லைன்னா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக நம்மளுடைய உளுந்து வறுப்படணும். தனியாக எடுத்து உளுந்தை வச்சுருங்க. இப்போ அதே கப்பால் ஒரு 1/4 கப் துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 கப் நான் உளுந்து எடுத்திருக்கேன், அதுக்கு 1/4 கப் துவரம் பருப்பு. அதுக்கு மேலே சேர்த்துக்கக்கூடாது. சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இதுவுமே கோல்டன் ப்ரௌன் ஆகணும். மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஸ்டவ்வு. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா கலர் வந்துடும். ஆனால் உங்களுடைய துவரம் பருப்பு வறுபட்டிருக்காது. துவரம் பருப்பையுமே நல்லா வறுத்துக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா நம்மளுடைய துவரம் பருப்பு வறுபட்டதுக்கப்புறமா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா இதில் மிளகு சீரகம் சேர்த்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் நிறைய மிளகு, 1 ஸ்பூன் நிறையா சீரகம் சேர்த்துக்கோங்க. அதை விட ஜாஸ்தியாக சேர்க்க தேவை. ரெண்டுமே ஈக்குவலான அளவு சேர்த்துக்கணும். இது கூட நான் கருப்பு எள்ளு சேர்த்துக்க போகிறேன். கருப்பு எள்ளு சேர்த்திங்கன்னா இன்னுமே சத்து ஜாஸ்தி. இல்லைன்னா நீங்கள் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. கருப்பு எள்ளு சேர்க்குறீங்கன்னா ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா சேருங்க. ஏன்னா கருப்பு எள்ளில் மண் இருக்கும், அதனால் நல்லா கழுவிட்டு காய வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரே ஒரு ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்க போகிறோம். எள்ளு சேர்த்ததுக்கப்புறமா இந்த சூட்லேயே அது எல்லாமே பொரிய ஆரம்பிச்சிடும். சீரகம், மிளகு, இந்த எள்ளு எல்லாமே நல்லா பொரிஞ்ச உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு அது பார்க்குறப்பவே தெரியும். இந்த சூடே போதும். இதுக்கு மேலே ஜாஸ்தியான சூடு தேவைப்படாது. இதில் ஒரு கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இது பொரிச்ச பெருங்காயம் தான், அதனால இந்த ஸ்டேஜில் சேர்க்குறேன். இல்லைனா நீங்கள் தூள் பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சூட்லேயே இது வறுபட்டுரும். இதை தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ இதே வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதாவது 1 ஸ்பூனுக்கும் கம்மியாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஜாஸ்தியாக எண்ணெய் சேர்க்க தேவையில்ல. காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகா சேர்த்துக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே மிளகு சீரகம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்க தேவையில்ல. உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு காரம் பிடிக்கும்னா நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. மிளகாய் காரத்தை குறைச்சிட்டு மிளகு சீரகத்தை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்மளுடைய மிளகாயுமே வறுபட்டுடுச்சு. இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே வானலில் நம்ம காய வச்சு எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துக்க போகிறோம். 2 கப் முருங்கைக்கீரையை நான் சேர்த்துருக்கேன். 2 கப்புக்கு 1 கப் உளுந்து எடுத்திருக்கோம். 1/4 கப் நம்ம துவரம் பருப்பு எடுத்திருக்கோம். இந்த மெஷர்மெண்ட்டை வச்சுக்கோங்க.
முருங்கைக்கீரை ஏற்கனவே காஞ்சதுனால ரொம்ப நேரம் வறுபடணுன்ற அவசியம் கிடையாது. கையில் எடுத்து நீங்கள் வந்து நசுக்குனீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு இருந்துச்சுனாலே போதும். நம்மளுடைய முருங்கைக்கீரை நல்லா வறுபட்டுடுச்சுன்னு அர்த்தம். இதையுமே எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வதக்கணுன்னே இன்னுமே கம்மியாயிட்ட மாதிரி இருக்குது. அதனால தான் நான் 2 கப் வந்து முருங்கைக்கீரை சொன்னேன். கையில் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு சவுண்டு வரணும். இந்த மாதிரி நல்லா வந்து உங்களுக்கு உடையணும். இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இதே வானலில் நம்ம காய வச்சுருக்க கருவேப்பிலை வந்து சேர்த்துக்க போகிறோம். 1 கப் வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே சேர்க்க தேவையில்ல. சேர்த்துட்டு இதுவுமே நம்ம முருங்கைக்கீரை மாதிரி நல்லா மொறுமொறுன்னு சவுண்டு வந்தாலே போதும், எடுத்துடலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டிங்கனாலே போதும். ஏன்னா காஞ்சிருக்கிறதுனால ரொம்ப நேரம் வந்து எடுத்துக்காது. இதையுமே கை வச்சு நீங்கள் நொறுக்கி பாருங்கள். நொறுக்கி பார்த்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே வானலில், இந்த சூட்டில் இருக்க வானல்லே நம்ம இந்த பொடிக்கு தேவையான உப்பையுமே வறுத்துக்கிறோம். ஏன்னா அதுலேயுமே வந்து நமக்கு ஈரம் இருக்குன்றதுனால ஒரு தடவை நல்லா வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த உப்பையும் சேர்த்துருங்க. உப்பு அளவு வந்து தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உப்பு சேர்க்காம இது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்து வச்சுருங்க. சாப்பிட்றப்ப உங்களுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பையுமே சேர்த்தாச்சு. சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு இதையுமே எடுத்து ஆற வச்சுருங்க. எல்லாமே நல்லா ஆறணும். ஆறினதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை வந்து அரைக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து வராது. நல்ல ஒரு பச்சை கலர் வரணும்னா எல்லாமே ஆறினதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அரைக்கணும். முதல்ல நம்மளுடைய உளுந்து, துவரம் பருப்பு எல்லாத்தையுமே ஒரு தடவை கொரன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் இந்த கீரைகள் எல்லாமே போட்டிங்கன்னா நல்லாவே ஃபைன் பவுடராக உங்களுக்கு வந்து அரைஞ்சிருக்கும். நான் வந்து அந்த பருப்பு கூட கருவேப்பிலையுமே சேர்த்து அரைச்சிட்டேன். ஏன்னா கருவேப்பிலை கம்மியான அளவு இருக்குன்றதுனால சேர்த்து ஒரு தடவை அரைச்சிருங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய முருங்கைக்கீரையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரைச்சிங்கன்னா நல்லா ஃபைன் பவுடராக அரைஞ்சிருங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த முருங்கைக்கீரை பொடி. நல்லா சூடான சாதத்தில் இந்த முருங்கைக்கீரை பொடி சேர்த்து நெய்யுமே கலந்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்டியாக இருக்கும். எப்படி கொடுத்தாலும் முருங்கைக்கீரை, கருவேப்பிலையெல்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க. அவங்களுக்கு அது முருங்கைக்கீரைனே தெரியாமல் சாப்பிட்டுடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைங்க. அப்போ தான் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். வெளியவே இது ஒரு 3 months வரைக்கும் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 6 monthsக்கு நல்லாயிருக்கும். தேங்க்யூ.